இப்போது ஒரு நடந்து போகிறவன் பார்த்திங்கன்னா, சைக்கிளில் போகிறவன பார்த்து அவன் வந்து ஏக்கப்படுவான், நம்மளுக்கு சைக்கிள் இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் சைக்கிளில் போகிறவன் பைக்கில் போகிறவன பார்த்து ஏக்கப்படுவான், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பைக் இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் பைக்கில் போகிறவன் காரில் போகிறவன பார்த்து ஏக்கப்படுவான், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கார் இல்லையே அப்படின்னு. காரில் போகிறவன் ஏரோப்ளேனில் போகிறவனை பார்த்தும் ஹெலிகாப்டரில் போகிறவனை பார்த்தும் ஏக்கப்படுவான், நம்மளுக்கு வந்து சொந்தமாக ஒரு ஏரோப்ளேனோ இல்லை ஹெலிகாப்டரோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மனிதனுக்கு வந்து ஆசைகள் வந்து அடங்குவதே இல்லைங்க. மனுஷன் வந்து எதை பார்த்தாலும் ஆசைப்படுவான், அதுதான் வந்து மனுஷனோட இயல்பு. அதனால் ஆசைகளை மட்டும் நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாங்க. அதனால் முடிஞ்ச அளவு ஆசைகளை கட்டுப்படுத்துங்க, அப்போ தான் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆசைகளை சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். அது ஒரு நிமிஷமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க.